இருந்து 70வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்ற தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்கிற அதனைய அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து வானொலிய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 70. நடுவு நிலைமை. நடுவு நிலைமை. நாரிகள் வழக்கானாலும் நடு அறிந்து உரைப்பார் சுத்தர். நாரிகள் வழக்கானாலும் நடு அறிந்து உரைப்பார் சுத்தர். ஏரிபோல் பெருகி மண்மேல் இரு கண்ணும் விளங்கி வாழ்வார். ஓரமே சொல்வார் ஆகில் ஓங்கிய கிளையும் மாண்டு திறவே கண்ணிரண்டும் தெரியாது போவார் தாமே. நடுவு நிலைமை. நாரிகள் வழக்கானாலும் நடு அறிந்து உரைப்பார் சுத்தர். நாரிகள் வழக்கானாலும் நடு அறிந்து உரைப்பார் சுத்தர். ஏரிபோல் பெருகி மண்மேல் இரு கண்ணும் விளங்கி வாழ்வார். ஏரிபோல் பெருகி மண்மேல் இரு கண்ணும் விளங்கி வாழ்வார். ஓரமே சொல்வாராகில் ஓங்கிய கிளையும் மாண்டு திறவே கண்ணிரண்டும் தெரியாது போவார்தாமே. ஏழை பெண்கள் முறையிட்ட வழக்காக இருந்தாலும் நடுவு நிலைமை அறிந்து நியாயத்தை சொல்பவர் தூய்மையானவர் ஆவார். அவர்கள் பெரிய நீர்நிலை போல பெருகி இரு விழிகளும் ஒளி விளங்க வாழ்வார்கள். ஒரு பக்கமாக பட்சபாதமாக தீர்ப்பை சொல்லாராயின், ஒரு பக்கமாக பட்சபாதகமாய் தீர்ப்பாய் சொல்வாராயின் அவர்கள் தம் சுற்றத்தவரையும் இழந்து இரு கண் பார்வை இல்லாதவராய் வருந்துவர். மீண்டும் பாடலை பார்ப்போம். நடுவு நிலைமை. நாரிகள் வழக்கானாலும் நடு அறிந்து உரைப்பார் சுத்தர். நாரிகள் வழக்கானாலும் நடு அறிந்து உரைப்பார் சுத்தர். ஏரிபோல் பெருகி மண்மேல் இரு கண்ணும் விளங்கி வாழ்வார். ஓரமே சொல்வாராகில் ஓங்கிய கிளையும் மாண்டு திறவே கண்ணிரண்டும் தெரியாது போவார்தாமே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 70வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்கிற அதனைய அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. மிக்க நன்றிகளையா மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.